வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோவக்காய் காய் பண்ணலாமா? இது கோவக்காய் தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. ஏன்னா சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் செமி ட்ரையாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா பொறன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையா இருந்தால் ஜஸ்ட் சூடானா போதும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலே நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொன்னிறமாயி கிறிஸ்பியாக உதிரி ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஈரமான தேங்காய்னா ஃபர்ஸ்ட் கீழே ஒட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ரோஸ்ட் ஆக கடாயோட பேஸ்லேன்னு வந்துடும். இப்போ அதையுமே அதே பவுலில் எடுத்து வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொறப்பொறனாய் வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துட்டே போகலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். 6லேருந்து 7 கருப்பு மிளகு சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னா 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொறன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுலேயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பெல்லு சேர்த்துக்கிறேன். தாராளமாக 1 சிட்டிகை அளவுக்கு ஓமமை நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு சேருங்க. அப்போதான் ஃப்ளேவர் வெளியில் வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே பவுல்லே எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம பல்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் வதக்கிட்டு அதையுமே சேர்த்து பல்ஸ் பண்ண போகிறோம். 1/2 கிலோ கோவக்காவை நல்லா அலம்பிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் அப்படியே லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். லைட் ப்ரௌனாக மாறினதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு கடாயில் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வறுத்த மசாலா மிக்சரோடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதக்கின அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லா தாளிக்க சாமானுமே சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கணும், ஜீரகம் பொரியணும், கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு பொன்னிறமாக மாறணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. மாறினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க கோவக்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி விடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1 to 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது கூடவே இன்னைக்கு நான் கொஞ்சமாக மசூர் தால் சேர்த்துக்க போகிறேங்க. 1/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு கலர் மசூர் தாலை நல்லா அலம்பிட்டு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காயோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மூடுறதுக்கு முன்னாடி பருப்பு சேர்த்தா போதும். பருப்பை காயோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பருப்பை மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். அப்போதான் பருப்பு குழையாமல் இருக்கும், அதே சமயம் வெந்திருக்கும். மசூர் தால் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடுங்க. ஹீட்லேயே உங்களுக்கு காய் வெந்துடும். பிஞ்சு காயாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். முத்தின காய்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அப்பப்போ திறந்து பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கோவக்காய் வெந்துருத்தா இல்லையாங்கிறது ஒன்று எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தாலே தெரியும். சாஃப்டாக எடுத்துனா வெந்துருத்துன்னு அர்த்தம். கோவக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். வறுத்த சாமான் கூடயே நான் வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதையுமே சேர்த்து வச்சு அரைச்சிருக்கேங்க. தனித்தனியாக வறுத்தது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா பொறன்னு கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் ரொம்ப விழுதாக அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு ட்ரையாக அரைஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே இந்த கோவக்காயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை பெரட்டி எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுனால நான் இதிலே இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துருக்கேங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே வறுத்த சாமானுங்கிறதுனால பெருசாக இதில் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நம்ம சேர்த்துருக்க இந்த அரவை பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாக மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சுட சர்வ் பண்ணலாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை வாசனை, எள்ளு வாசனை பிடிக்கும்னா கட்டாயமாக இந்த கறி ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யூஸ்வலாக பண்ணுற காயோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டில். கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக நான் இதில் மசூர் தால் சேர்த்துருக்கேன். ஒரு வேலைக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், லஞ்ச் ரைஸுக்குமே நீங்கள் இதை சாப்பிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.